நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது. திமுக பொருளாளர் TR பாலு, அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு அந்த நிகழ்வின் போது உடனிருந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ் வணக்கம், விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். திமுக நீங்க வீடியோகிராஃபில எக்ஸ்பர்ட் ஆகணுமா? உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டதுதான் வீடியோகிராஃபி மாஸ்டர் கிளாஸ் கோர்ஸ். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார். இந்த நிகழ்வின் போது TR பாலு, KN நேரு, அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் உடன் இருந்தனர். குறிப்பாக திவ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊட்டச்சத்து நிபுணராக பணியாற்றி வருகிறார். அவ்வப்போது அரசியல் ரீதியான கருத்துக்களையும் பதிவிடுவது வழக்கம். ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னாடி கடந்த மார்ச் மாதம் திவ்யா பேசும்போது தேர்தலில் போட்டியிடுவதற்கு எனக்கு சில கட்சிகள் இருந்து அழைப்புகள் எல்லாம் வருகிறது என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு மதத்தை போற்றக்கூடிய கட்சியில் எனக்கு இணைந்து பயணிக்க எனக்கு விருப்பமில்லை என்றெல்லாம் திவ்யா அப்போது பேசியிருந்தார். மேலும் எனக்கு அரசியலில் இணைந்து பணியாற்றக்கூடிய ஆர்வமும் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருந்தார். எனவே சத்யராஜின் மகள் திவ்யா அரசியலில் பயணிப்பார் என்று கடந்த வருடமே பெரிதாக பேசப்பட்ட நிலையில இப்போது அவர் திமுகவில் தன்னை இணைத்திருப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த வருடம் எந்த கட்சியில் இணைய போகிறேன் என்பதை விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன் என்று திவ்யா சொல்லியிருந்தார். இந்த சூழல்ல தான் ஒரு வருடத்திற்கு பிறகு அதற்கான விடை கிடைத்திருக்கிறது. நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா திமுகவில் தன்னை இணைத்திருக்கிறார். திமுக இணைத்துக் கொண்ட திவ்யாவிடம் கேட்கும் போது திமுக அரசுல பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அந்த திட்டங்களை எல்லாம் வரவேற்று சுட்டிக்காட்டி திமுகவில் இணைந்திருக்கிறேன் என்றெல்லாம் கருத்து தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.